வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலா சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷலே உலகத்தில் நடக்க போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பே உங்ககிட்ட சொல்லுவதான் என்னோட ஸ்பெஷல். நடந்தது அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியை நான் பெற்றிருக்கிறேன். அது என்னோட சேனல் பார்த்த அனைவருக்கும் தெரியும். ஜோதிடம் ஜாதகம் இருப்பது 100% உண்மை. நவகிரக ஆதிக்கம்தான் உலகில் உள்ள அனைத்து மனிதர்கள் உயிரினங்கள் உலகமே இயங்குது. நவகிரகம் ஆதிக்கத்தில் தான் அனைத்து நன்மைகளும் நல்லது கெட்டது நடக்குது. ஜோதிடம் ஜாதகம் இருப்பது 100% உண்மை உண்மை உண்மை. இதற்கு முன் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து சொல்லப்பட்ட பல வெற்றிகளை நான் கொடுத்துருக்கிறேன். இதில் முக்கியமான உலக வரலாற்று பெரும் வெற்றி சாதனையை நான் செஞ்சிருக்கிறேன். அந்த வெற்றி பார்த்தீங்கன்னா யாருமே இது சொல்லாத அளவுக்கு ஆண்டவன் தயவால் அவரோட கருணையால் நான் சொல்லப்பட்ட பெரும் வெற்றிகள் சிலவற்றை மட்டும் உங்ககிட்ட பதிவு செய்வதை நான் பெருமையாக நினைக்கிறேன். 2022 உலகக்கோப்பை ஃபுட்பால் ஃபைனல் மேட்சில் அர்ஜென்டினாவுக்கும் பிரான்ஸ் அணியும் ஃபைனல் மேட்சை மோதுவாங்க. உலகமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தது. பிரான்ஸ் அணி தான் வெற்றி பெறும் அனைத்து கருத்து கணிப்பும் அப்படிதான் இருந்தது. ரசிகர் மத்தியிலும் அப்படிதான் இருந்தது. ஆனால் நான் சொன்னது என்னன்னா, இரு மேட்சும் அர்ஜென்டினாவும் பிரான்ஸ் அணியும் மோதும் பொழுது இதில் இரண்டும் சமமாக இருக்கும். இதற்கு பெனால்டி ஷூட் வைப்பாங்க. பெனால்டி ஷூட் முறையில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெறும். 2022 உலகக்கோப்பை சாம்பியன் ஆகும்னு சொன்ன 100% மேட்ச் அப்படிதான் நடந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2024 உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்சில் அரையிறுதிக்கு சவுத் ஆப்பிரிக்கா தகுதி பெறும் சொன்ன நடந்தது. அரையிறுதிக்கு இந்தியா தகுதி பெறும் சொன்ன நடந்தது. இறுதி ஃபைனல் மேட்சில் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் தான் மோதுவாங்க. இதில் இந்தியா வெற்றி பெற்று 2024 உலகக்கோப்பை 2020 சாம்பியன்ஷிப் ஆகும் சொன்ன 100% நடந்தது. மற்றும் 2025 IPL கிரிக்கெட் ஃபைனல் மேட்சில் பெங்களூர் அணியும் பஞ்சாப் அணியும் மோதுவாங்க. இதில் பெங்களூர் அணி வெற்றி பெறும் சொன்ன 100% நடந்தது. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் அணி பேட்டிங் செய்யும் பொழுது 10 to 11 மணி அளவில் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்ச் அவுட் கொடுத்து அவுட் ஆவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்ச் அவுட் கொடுத்து அவுட் ஆகி வெளியே போனார். இதுதான் பெங்களூர் அணிக்கு திருப்பு முனை சாம்பியன் பட்டம் ஆனது. இன்னும் பல வெற்றி மேல வெற்றி பெரிய வெற்றிகள் ஸ்ரீ சக்ரா பாலா சேனல் என் சேனலில் கொடுத்துருக்கிறேன். என் சேனலை பார்த்த அனைவருக்குமே மிகப்பெரிய பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அவங்களுக்கு இது அனைத்தும் தெரியும். இன்று பார்த்தீங்கன்னா 2026 உலகக்கோப்பை 2020 மேட்ச்சு முதல் மேட்சிலிருந்து ஃபைனல் மேட்ச் வரை யார் வெற்றி பெறுவாங்க என்பது உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அடுத்து 2026 உலகக்கோப்பை ஃபுட்பால் மேட்ச்சு முதல் மேட்ச்சு நாக் அவுட் சுற்று ஃபைனல் மேட்ச் வரை யார் வெற்றி பெறுவாங்க என்பது நடப்பதற்கு முன்பே உங்ககிட்ட பதிவு செய்வேன். 2026 IPL கிரிக்கெட் மேட்ச்சு முதல் மேட்சிலிருந்து ஃபைனல் மேட்ச் வரை யார் வெற்றி பெறுவாங்க என்பது நடப்பதற்கு முன்பே உங்ககிட்ட சொல்கிறேன், பதிவு செய்வேன். என்னோட சேனல் ஸ்ரீ சக்ரா பாலா சேனல்னாவே ஜோதிடம் ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் 100% வரும். இதில் மிகப்பெரிய வெற்றிகள் கொடுத்துருக்கிறேன். இன்னமும் மிக பெரும் வெற்றி மேல வெற்றி பெரும் வெற்றிகள் உங்ககிட்ட நான் பதிவு செய்வேன். இன்று பார்த்தீங்கன்னா 2026 உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்ச்சு தொடங்குது. இல்லை முதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா 7/2/2026 பகல் 11 மணி அளவில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் நெதர்லாந்துக்கும் மேட்சை நடக்குது. இதில் பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணாலும் முதல்ல ஃபீல்டிங் தான் தேர்வு செய்வாங்க. நெதர்லாந்து டாஸ் வின் பண்ணாலும் முதல்ல ஃபீல்டிங் தான் தேர்வு செய்வாங்க. இதில் பாகிஸ்தானுக்கும் நெதர்லாந்துக்கும் மோதும் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெறும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7
2/2/2026 மதியம் 3 மணிக்கு வெஸ்ட் இண்டீஸும் ஸ்காட்லாண்டும் மோதுறாங்க. இதில் வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணாலும் முதல்ல ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க. ஸ்காட்லாந்து டாஸ் வின் பண்ணாலும் முதல்ல ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இதில் வெஸ்ட் இண்டீஸுக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் மோதும் இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அணி யாருன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7/2/2026 மாலை 7 மணிக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மேட்ச்சு நடக்குது. இதில் இந்தியா டாஸ் வின் பண்ணாலும் முதல்ல பவுலிங் தான் தேர்வு செய்வாங்க. அமெரிக்கா டாஸ் வின் பண்ணாலும் முதல்ல பவுலிங் தான் தேர்வு செய்வாங்க. இதில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்க போகும் இந்த போட்டியில் இந்தியா நல்ல வெற்றி கொடுக்கும். தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மேட்ச் நடக்குது. இந்த உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் ரசிகர் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா தினம் 3 மேட்ச். காலையில் 11 மணி ஒரு மேட்ச் நடக்கும், மதியம் 3 மணிக்கு ஒரு மேட்ச் நடக்கும், மாலை 7 மணிக்கு ஒரு மேட்ச் நடக்கும். அதாவது காலை 11 மணிக்கு தொடங்கி மாலை 11 மணிக்கு மேட்ச் முடியுது. இந்த 11 மணி அளவிலும் நீங்கள் கிரிக்கெட் பார்த்துட்டே இருக்கலாம். உங்கள் கிரிக்கெட் ரசிகருக்கு இது மிக மிக சந்தோஷமான 2020 காலம். இன்னும் பல விஷயங்கள் பல வெற்றிகள் உங்ககிட்ட பதிவு செய்வேன். வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலா சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி.